ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, படுமோசமாக இலங்கை அணிக்கு ஆப்போசிட்டாக ஓடிஐ தொடர விட்டாங்கன்னு சொல்லலாம். இந்திய அணி ரொம்பவே வருத்தமாக இருக்குன்னு சொல்லலாம். இது குறித்து இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா சில பல கருத்துக்கள் கோவத்துடன் பேசியிருக்காரு போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில். அவர் என்ன பேசுகிறார், ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்த தொடரில் இந்திய அணி ஒரு மோசமான கிரிக்கெட் தான் விளையாடினாங்க சொல்லலாம். தேர்டு ஓடிஐ வெறும் 249 ரன் மட்டும்தான் அடிக்கணும். அது அடிக்க முடியாமல் 138 ரன் அடித்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க. வெறும் 110 ரன் வித்தியாசத்தால் அபாரமாக இலங்கை அணி வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லலாம். இந்த நிலையில் ரோஹித் சர்மா என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அணி பேட்ஸ்மேன்கள் ரொம்பவே ஒஸ்டான ஒரு ஆட்டத்தை தான் வெளிப்படுத்தியிருக்காங்க. போலிங் நல்லா போடுறாங்க, பட் பேட்டிங் ரொம்ப ஒஸ்டாடுறாங்க. எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் நிறைய பிளான் பண்ணி தான் வந்தோம், அது எக்ஸிக்யூட் பண்ண முடியல. எங்களோட பேட்டிங் கண்டிப்பாக நாங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் அடுத்த ஒரு சீரீஸ் எங்களால் ஓரளவுக்குனாச்சு முன்னேற முடியும். இந்தமாரி பேட்டிங் வச்சுருந்தா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் கண்டிப்பாக நாங்கள் மேலும் ஒரு போட்டி நல்லா பேட்டிங் எங்களோட பிளான் பண்ணி வந்து இன்னும் நாங்கள் அதிகமாக வளரதான் இதுலேருந்து எங்களுக்கு ஒரு பாடம். இதுக்கு மேலே அடுத்து வர சீரீஸில் கண்டிப்பாக நாங்கள் நல்லா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹித் சர்மா பேசியிருக்காப்புல. அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாங்க. அதுவும் என்னங்க இந்திய அணி எப்பா இந்த T20 உலகக்கோப்பை அடிச்சதில் யாருன்னா கண் எதனா பட்டுச்சான்னு தெரில, மோசமாக கிரிக்கெட் விளையாடுறாங்க ஓடிஐயில். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு மேட்ச் ஒரு 230 தான் அடிக்கணும், அடிக்க முடியாமல் ட்ரா பண்ணி விட்டாங்க. ரெண்டாவது ஓடிஐயில் ஒரு 240 அடிக்கணும், அதையும் சேஸ் பண்ண முடியல. இந்த போட்டியில் 249 தான் அடிக்கணுங்க. ஏன்னா 2 மேட்ச் நம்ம மோசமாக ஒரு பேட்டிங் ஆட்டமே. தேர்டு ஓடிஐ வருது, ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடணுன்னு பார்த்தா ரொம்ப ஒஸ்ட் ஆடிட்டாங்க ஃபஸ்ட்டு 2 ஓடியை கம்பேர் பண்ணால். ஏன்னா 138க்கெல்லாம் ஆல் அவுட்டுங்க. 110 ரன் வித்தியாசத்தில் இலங்கை அணி வெற்றி பெற்றாங்க. சூப்பராக பால் போட்டாங்க, சொல்லி அவனுங்க. ஆனால் இருந்தாலும் அவங்க பால் போடுறது ஓகே, இருந்தாலும் ஹை ஸ்கோர் இருந்தால் பரவாயில்ல, ஒரு 300+ ஸ்கோர் இருந்தால் நீங்கள் சேஸ் பண்ணலன்னு சொல்லலாம். கம்மி ஸ்கோர் 249 அது அடிக்க முடியலன்னு நினைக்கும் போது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்திய அணி ரொம்ப ஒஸ்ட்டாக ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரோஹித் சர்மாவே எல்லா மேட்சும் ஆடுறாருங்க. ஏன்னா 2 50 அடிச்சார், இந்த மேட்சும் ஒரு 35 அடிச்சார். மற்றபடி இந்த மிடில் ஆர்டர், இந்த ஸ்ரேயஸ் ஐயர், இந்த மேட்ச் ஒரு ரிஷப் பந்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. கேஎல் ராகுல் அதுக்கு முன்னே என்ன பண்ணாருன்னு தெரியல. விராட் கோலி என் தலைவன் என்னன்னு தெரியல, ஃபார்ம் அவுட் திருப்பி போயிட்டாரான்னு தெரியல. அவரும் மோசமான ஒரு பேட்டிங் தான் ஆடிட்டு வந்துட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அடுத்த இந்த மிடில் ஆர்டரில் தான் ரொம்ப ஒஸ்ட்டான இந்திய அணி ஆடுறாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக அடுத்த வார சீரீஸில் இந்த மாதிரிலாம் இருந்தால் ஒன்றுமே ஆகாதுங்க. அது மட்டும் இல்லாமல் 27 வருஷம் அப்புறம் இப்போ தான் முதல் சீரீஸ் நம்மக்கிட்ட வின் பண்ணியிருக்காங்க ஸ்ரீலங்கா அணி. ஒரு மோசமான சாதனை இந்திய அணி இப்போது படைச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா கடந்த 27 வருஷமாக ஒரு சீரீஸ் கூட ஒரு அணி நம்மளுக்கு எதிராக வெற்றி பெறலன்னு நினைக்கும் போது எப்படியோப்பட்ட இது அது. அந்த சாதனையே இப்போது இது பண்ணிட்டு போது மனசே கஷ்டமாக தான் இருக்குது. பரவாயில்ல, என்ன பண்ணுறது. இந்திய அணி அடுத்து கம்பேக் எதனா கொடுக்கணும். அடுத்த சீரீஸில் இதே பேட்டிங் இதேமாரி பர்ஃபார்மன்ஸ்லாம் இருந்தால் வேலை ஆகாதுங்க. அடுத்து சவுத் ஆஃப்ரிக்காவோடலாம் வந்து கொஞ்சம் பெட்டராக ஆனால் தான் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி இந்த சீரீஸை தோட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இலங்கை அணி வெற்றி பெற்றிருக்காங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.